ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கொஷினில் என்கிட்ட ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது, அதாவது 52 கார்ட்ஸ் இருக்குது. அதில் ஏங்கிற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்டு எல்லாமே கிங்கு. ஸோ கிங் கார்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 52 கார்ட்ஸில் 4 இருக்கும். அண்ட் தென் ஃபேஸ் கார்ட்ஸ் மொத்தம் ஜேக்யூகே எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. ஸோ பிங்கிற ஈவெண்ட்டில் ஏ எவ்வளோ இருக்குது அதான் கண்டுபிடிக்கும். ஸோ ஸ்டெப் 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ? மொத்தம் 4 கார்ட்ஸ். ஸோ 4 கார்ட்ஸ். ஸோ அதாவது எத்தனை கிங்ஸ்? ஹவு மெனி கிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் கார்டு? ஹவு மெனி ஃபேஸ் கார்டு? அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு 12 கார்ட்ஸ், அதாவது ஜேக்யூகே. ஸோ இந்த 52 டெக் கார்ட்ஸில் ஜேக்யூகே ஒரு 12 இருக்கும். ஸோ இப்போ ஸ்டெப் 3 என்னென்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. ஸோ ஏ கிவன் பி எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு போன கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வீடியோவே சொல்லியிருப்பேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ வருதுன்னா நமக்கு 4 வரும். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்கே வந்து 12 கார்ட்ஸ் இருக்குது. தென் கிங் கார்டு மட்டும் எனக்கு இந்த 12ல் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குங்களா? ஸோ அதான் 4 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து எவ்வளோ? 12. பாருங்க, இங்கே வந்து how many கிங்ஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ 12 இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? 1/3 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு, ஸோ ஃபேஸ் கார்ட்ஸில் மொத்தம் எவ்வளோ கிங்ஸ் கார்டு இருக்குது? 1/3 கிங்ஸ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல்.